என்னோட தோட்டம் 5 ஏக்கரில் இங்கே இருக்குது இந்த வெள்ளக்கல்பட்டியில். இந்த தோட்டத்தை முழுமையாகவும் இயற்கையில் தான் பண்ணிகிட்ருக்கேன். நீண்ட கால பயிர், குறுகிய கால பயிர், வருட பயிர் அப்படிங்கிறத 3 விதமாக எடுத்துக்கிட்டேன். குறுகிய கால பயிர் அப்படின்னா கீரைகள்லாம் 1 மாதத்தில் 1.5 மாதத்தில் விளையக்கூடியது. அப்புறம் காய்கறிகள் 3 to 4 மாதத்தில் விளையக்கூடிய காய்கறிகள். நீண்ட கால பயிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாட்டு பாக்கு தான் இங்கே பயிரிட்டிருக்கிறேன். பாக்கு கூடயே வந்து வரப்பு பயிர், அதாவது பார்டர் கிராப் அப்படின்னு நோக்கி போகும்போது பார்டர் கிராப்பாக தென்னையை பயிரிட்டேன். தென்னை வந்து ரொம்ப நீண்ட கால பயிர் தான். அது எல்லாமே பார்டரில் மட்டும் கொண்டுட்டு வந்துட்டேன். அதுவும் நல்லா இப்போ ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது வருட பயிர் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நம்ம தோட்டத்தில் வாழை இருக்குது. எந்த ரசாயனமும் கொடுக்குறதே இல்லாமல் இந்த அளவுக்கு வாழை வருது அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தார் வந்து என்னோட மார்பு அளவுக்கு உயரத்துக்கு வந்திருக்குது. வாழையில் அந்த அளவுக்குலாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருந்துச்சு. இயற்கையில் இந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இயற்கையில் நம்ம செய்யும் போது நமக்கு வருமானம் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாமல் இருக்குது. வருமானம்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னோட பாக்குத்தோப்பில் இருந்து வருடத்துக்கு 2 லட்ச ரூபாய் வருமானம் வருது. செலவுகள்லாம் போக லாபமே 2 லட்ச ரூபா கிடைக்குது. தென்னையில் வந்து ஒரு ஏக்கரில் 50,000 ரூபா கிடைக்குது. அதே வாழை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லட்ச ரூபா கிடைக்குது ஒரு ஏக்கருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எனக்கு பாக்கில் நல்ல வருமானம் வருது. 7 to 8 லட்ச ரூபா வந்து ஏக்கருக்கு எனக்கு குத்தகை பிடிச்சிக்கிறாங்க ஏக்கர் கணக்கில். இதே போல் வாழையிலையும் வருமானம் வருது, தென்னையில் வருது, மற்ற பயிர்களிலிருந்து வருமானம் வருது. இந்த 5 ஏக்கரில் எனக்கு ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 12 லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட வருமானம் தான் கிடைச்சிட்ருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பக்கத்து தோட்டத்தில் ஒருத்தர் இதை வந்து பார்த்ததுக்கப்புறம் இயற்கைக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு.